வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இம்மாதம் 22ஆம் தேதியளவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கு விஜயம். பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ வலியுறுத்தல். இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி அறிவிப்பதற்குள்ள பின்னணி காரணம் இதுதான். தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டத்தாபன தலைவர் டிஜி ராஜகருணா தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு மாதம் 22ஆம் தேதியளவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது இருநாட்டு பொருளாதார ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டது. இதேவழி வெளியுறவுத்துறைக்கான ஜப்பான் பாராளுமன்ற துணை அமைச்சரை சந்தித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது இந்தோ பசிபிக் இலங்கை அடைவதில் ஜப்பானுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக இலங்கை உள்ளது என்றும் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை அடைய இலங்கையுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற ஜப்பான் விரும்புவதாகவும் வெளியுறவுத்துறைக்கான பாராளுமன்ற துணை அமைச்சர் எகோயினா அகிகோ குறிப்பிட்டிருந்தார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒப்புக்கொண்ட சீர்திருத்தங்களை நிலையான முறையில் கொண்டு செல்வதையும் முழுமையான பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையில் நிலையான முன்னேற்றத்தை ஜப்பான் ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் குறிப்பிட்ட அவர் இலங்கை மக்களை கருத்தில் கொண்டு ஜப்பான் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் நிறுத்தப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளோம் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஜப்பான் இலங்கைக்கு நீண்ட காலமாக அளித்து வரும் ஆதரவுக்கும் அரசியல் பொருளாதார மற்றும் மக்களிடையேயான பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புகளுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஜப்பான் விஜயத்திற்கான திகதி இந்த வாரம் தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து ஐரோப்பாவுக்கான விஜயத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று உயர்நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாக்கப்பட்டுள்ளமைக்கு ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் வன்முறைகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிடும் நிலையில் 2022ஆம் ஆண்டு போராட்டத்தின் போது பாராளுமன்றத்தை கைப்பற்றி பாராளுமன்றத்திற்கு தீ வைப்பதற்கு வந்தவர்கள்தான் தற்போது அரசாங்கத்தை கைப்பற்றியுள்ளார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலங்களில் ஊழல் மோசடி தொடர்பாக தன்னிடம் 400 கோப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டு சிலவற்றை வெளிப்படுத்தினார். அந்த கோப்புகளுக்கு என்ன நேர்ந்தது? எதிர்வரும் காலங்களிலாவது அந்த ஊழல் மோசடி தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களின் பெயர்களை உயர்நீதிமன்றம் பகிரங்கப்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவென்றார். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி ஊழல்வாதிகளுடன் டீல் வைத்திருந்ததை மக்கள் அறியவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒருமுறை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது தற்போது ஜனாதிபதி அனுரகுமாரவை நோக்கி உங்களின் அனைத்து விடயங்களையும் நான் அறிவேன், அவற்றை சொன்னால் கட்சியும் இல்லாமல் போகும், நாட்டை விட்டு வெளியேற நேரிடும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு இன்று வரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதிலளிக்கவில்லை. ஆளும் தரப்பிலும் ஊழல் மோசடியாளர்கள் உள்ளார்கள். பேச்சினால் மாத்திரம் நாட்டை முன்னேற்ற முடியாது. சட்டத்தை இயற்றி ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன்னிறுத்துங்கள். இன்று வரை ஒரு ஊழல் மோசடியாளர்களை கூட சட்டத்தின் முன்னிறுத்தவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோர் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர்களுக்கு எதிராக சட்டத்தின் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க ஊழல்வாதிகளை பாதுகாக்கப் போவதில்லை என்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி அறிவிப்பதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமையே காரணம் என்று கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சம்மதத்துடன் இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயர்கொந்தா உத்தரவிட்டார். இந்த திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுடன் இணைந்து செயற்பட்ட படையினருக்கு புனர்வாழ்வளிக்கும் திட்டத்தையும் உள்ளடக்கியுள்ளது.
பொதுக்கடை நீதிமன்ற சூட்டு சம்பவம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என்று ஜனாதிபதி தெரிவித்தமை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் நாட்டில் பாதுகாப்பு நிலைமை சீராகி இருப்பதற்கான அவரது உறுதிப்பாட்டை குறிக்கின்றது. ஜனாதிபதி நாட்டின் ஸ்திரத்தன்மையினை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்கு முக்கிய 2 காரணங்களாக ஒன்று, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பாக இந்தியாவிற்கும் கொழும்பிற்கும் இடையில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. தேசிய புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் இலங்கை வருவார் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது, பெருமளவு சுற்றுலா பயணிகளின் வருகையினை எதிர்கொண்டுள்ள சுற்றுலாத்துறையை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலால் பாதிப்பை எதிர்கொள்வதை தவிர்ப்பது. இதனை அடிப்படையாக கொண்டே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை ராணுவ முக்கிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் கடற்படை மற்றும் விமானப்படை அதிகாரிகளையும் சந்தித்தார். இந்த நிலையிலேயே படையை விட்டோடியவர்களை கைது செய்வது குறித்து ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் என்று விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாக குறிப்பிட்டு அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இலங்கையில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விடுமுறை நாளான இன்று கூட எரிபொருள் விநியோகம் வழக்கம் போல நடைபெறும் என இலங்கை கனியவள கூட்டுத்தாபன தலைவர் டி.ஜி. ராஜகருணா தெரிவித்துள்ளார். எனினும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் 3% கழிவு கொடுப்பனவு தொடர்பான பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்று கூறியுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்ட வாகன நெரிசல் நேற்றிரவு முதல் குறைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் 3% கழிவு கொடுப்பனவு வழங்கப்படும். இந்த கழிவு தொகையினை நிர்ணயிக்க புதிய முறைமையினை செயல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைமைக்கேற்ப எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் செலவுகள், இடையிலான தூரம், மாதாந்திர விற்பனை அளவு, கடந்த 5 வருட பராமரிப்பு தரவு உட்பட காரணிகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனவு கணக்கிடப்பட்டு தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தரவுகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் தேவையான அளவுக்கு அதிக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபன தலைவர் டி.ஜி. ராஜகருணா தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கை கனியவள விநியோகஸ்தர்களுக்கும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் இடையே இந்த விடயம் தொடர்பாக ஆராய்வதற்காக நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெறவுள்ளது. அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் பிரச்சினையை நாளைய தினத்திற்குள் முறையாக தீர்க்கப்படாவிட்டால் தங்களது பேருந்துகளை சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் USAID நிறுவனத்தினால் இலங்கைக்கு வழங்கும் நிதியுதவி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 90% குறைக்கப்படும் எனவும் இதனால் இலங்கை அரசுக்கும் பல அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கும் கிடைக்கும் நிதியுதவிகள் கணிசமாக குறையும் என்றும் அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது அமெரிக்க உதவிகளால் செயல்பட்ட 4 முக்கிய அரசு திட்டங்கள் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். கடந்த 2024 ஆண்டில் மட்டும் USAID நிறுவனத்தினால் 21 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த தீர்மானத்தால் இலங்கைக்கான உதவி திட்டங்கள் தடைப்படும். இந்த முடிவினை மீளாய்வு செய்யுமாறு USAID இலங்கைக்கான பிரதிநிதியோடு கலந்துரையாட முயன்றதாகவும் ஆனால் இதுவரை எந்த பதிலும் பெறப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 60 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட வளர்ச்சி பணிக்காக வழங்கப்பட்ட USAID நிதி 90% குறைக்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் USAID நிதியில் செயல்படும் திட்டங்களை நிறுத்துமாறு அமெரிக்க அரசு துறை இலங்கையின் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அனுப்பியுள்ளதாக தேசிய சமாதான பேரவையின் நிர்வாக இயக்குநர் கலாநிதி ஜிஹான் பெரேரா தெரிவித்தார். USAID நிதி குறைவதால் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஐரோப்பிய தூதரகங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.